ஹலோ வியூவர்ஸ், உங்கள் ஃபிலிம் வீல். இப்போ நம்ம தி ரயில்வே மேன் சீரிஸோட செகண்ட் எபிசோட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓப்பனிங்லேயே கேஸ் லீக் நடந்ததுக்கு 14 மாதத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சீன் தான் காமிக்கிறாங்க. ஃபேக்ட்ரியில் நடந்த ஒரு சின்ன கேஸ் லீக்கில் முகமது அன்சாரின்னு ஒருத்தர் இறந்து போயிட்டாரு. அவரோட போஸ்ட்மார்ட்டம் தான் இப்போ நடக்குது. அங்கே அன்சாரியோட ஒய்ஃபும் இமாதிரியாஸ் இருக்காங்க. அவர் வேலையை விட்டு வந்ததுலேருந்து கண்ணெல்லாம் ரொம்ப செவந்து இருந்தது, பயங்கரமாக இருமிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் ரத்தம் வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்கிறார். அவர் எப்போ வேலையை விட்டு நிற்கிறேன் அப்படின்னு தான் சொன்னார். ஆனால் நான் தான் பணத்துக்காக இங்கே வேலைக்கு போக சொன்னேன். இப்போ என்னால் தான் அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகிறாங்க. அப்போ இமாது புரிஞ்சுக்கிறான், இது எம்ஐசினால தான், இது உங்கள் தப்பு இல்லை, அது ஃபேக்ட்ரியோட தப்பு. அவங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்கும்போது, நீங்கள் அமைதியாருன்னு சொல்லி பணம் கொடுத்து அமைச்சிருக்காங்கன்னு சொல்கிறா. நீங்கள் இந்த பணத்தை வச்சுக்கோங்க, ஆனால் நான் அந்த ஃபேக்ட்ரி சும்மா விட மாட்டேன் அப்படின்னு இமாது சொல்கிறான். அதே சமயத்தில் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறது லைட்டாக காமிக்கிறாங்க. லென்ஸ் பயங்கரமாக டேமேஜ் ஆயிருக்கு. அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இது எம்ஐசினால தான் அப்படின்னு. இப்போ தான் டைட்டில் கார்டு போடுறாங்க. அங்கே இட்டார்சின்னு ஒரு ரயில்வே ஸ்டேஷன் காமிக்கிறாங்க. இது போபால்லேருந்து சவுத் சைடில் 100 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. அங்கே சூப்பரண்டன்ட் வராரு, எல்லாத்துக்கும் நார்மலாக பேசிட்டு இருக்காரு. அப்போ பெனிடிக்ட் ஒரு சொல்றாரு போபால் ஜங்ஷன் மட்டும் ஆஃப்லைனில் இருக்குன்னு. இதெல்லாம் நார்மல் தான், அங்கே கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் இருக்கு, இதெல்லாம் சரியாயிருன்னு சொல்லிட்டு சூப்பரண்டன்ட் கண்டுக்காம விட்டுறாரு. அப்புறம் திடீர்னு ஒரு ஆள் வந்து சொல்றாரு, ஜெனரல் மேனேஜர் ரத்தி பாண்டிங் இன்ஸ்பெக்ஷனுக்கு வராரு, அவர் எப்பவோ கிளம்பிட்டாராமா, சீக்கிரம் வந்துருவாரு அப்படின்னு சொல்றாரு. சூப்பரண்டன்ட் கரெக்டான தகவல் சொல்லியிருக்க, உனக்கு ஏன் செலவு இன்னைக்கு ட்ரீட்னு சொல்றாரு. அப்புறம் ஜிஎம் ரத்தி பாண்டே ரொம்ப வெஸ்ட், அவன் எங்க இருக்கான்னு சொல்லி பக்கத்து ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி கேளுங்கன்னு சொல்லும்போது, பட் போபால் ஜங்ஷன் ஆஃப்லைனில் இருக்கு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் கோரப்பூர் எக்ஸ்பிரஸ் வந்துடும், என்ன பண்றதுன்னு கேட்கும்போது, அது கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் தானே, அது கொஞ்ச நாள் சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அசால்ட் அங்கிருந்து போயிடுறாரு. இப்போ கோரப்பூர் எக்ஸ்பிரஸ் காமிக்கிறாங்க. அது போபால் நோக்கி தான் வந்துகிட்டு இருக்கு. அந்த ட்ரெயினில் தான் முகமது அன்சாரோட ஒய்ஃபும் அவங்களோட 2 குழந்தைகளும் வந்துகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஆப்போசிட்ல ஒரு லேடியும் அவங்களோட பொண்ணு இருக்காங்க. அவங்க சீக்கியர்கள், அதனால பயந்து இருக்காங்க. ஆனா அவங்க தன்னை சீக்கியர்களை காமிச்சிக்கல. ஏன்னா எப்ப வேணா என்ன வேணா நடக்கலாம். சீக்கியர்களுக்கு எதிராக பயங்கர தாக்குதல் நடந்திருக்கு, 3000 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்திலே பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பெரிய ஆலமரம் இருந்தா நிறைய பேர் சாகத்தான் செய்வாங்க அப்படின்னு அங்க பேசிட்டு இருக்காங்க. இங்க ஆலமரம் மென்ஷன் பண்றது இந்திரா காந்தி தான். அப்போ டிடிஆர் வந்து இங்க அரசியல்லாம் பேசாதீங்க, இது கவர்மெண்ட்டே, நீங்க எல்லாத்துக்கும் சம்பந்தம், எல்லாம் பேசாம போறங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தூங்க சொல்லிட்டு அவர் இங்கிருந்து போயிடுறாரு. இப்போ 20 மினிட்ஸ் ஆஃப்டர் தி கேஸ் லீக்னு போட்டு நிஷாத்பூர் யார்ட காமிக்கிறாங்க. அங்க இமாதிரியாசும் சீனியரா ஒரு ஆளும் ஜாலியாக பேசிட்டு இருக்காங்க. அப்போ நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டார்ச் எடுத்துட்டு அவர் வெளியே போறாரு. அப்போ பயங்கரமா நாயெல்லாம் ஓலை விடுற சவுண்ட் கேட்குது. கட் பண்ண அதே சமயத்தில் போபால் ஜங்ஷனை காமிக்கிறாங்க. அங்க விஜயன் ஒருத்தவங்க வேகமா ஓடி வந்து ஸ்டேஷன் மாஸ்டர் கிட்ட, கல்யாணத்துல கொஞ்சம் பணம் பத்தல, எனக்கு அர்ஜென்ட்டா 350 ரூபா வேணும்னு கேட்கறாங்க. அப்போ அவரும் காசு எடுத்து கொடுக்குறாரு. ஆனால் அதில் 270 ரூபா தான் இருக்கு. அப்போ கரெக்டாக திருடு அங்கே தான் கொண்டு இருக்கான். ஸ்டேஷன் மாஸ்டர் உங்ககிட்ட காசு இருக்குமான்னு கேட்கும்போது அவன் இருக்கிற 100 ரூபா எடுத்து கொடுத்துட்றான். அதை அவங்க வாங்கிட்டு போயிடுறாங்க. அந்த திருடன் இருக்கிற காசையும் உருவிட்டு போயிட்டாச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றான். இப்போ அந்த கேஸ் ஊர் பூரா பரவ ஆரம்பிச்சிருச்சு. ஜங்ஷன்ல எல்லாருமே மூச்சு தண்ணி கீழே விழுந்து இறந்து போறாங்க. விஜயாவும் அங்கேயே கீழே விழுந்துடுறாங்க. இப்போ சூச்சு போன சீனியர் வெளியே வந்து பார்க்குறாரு. அவருக்கும் ஸ்மெல்லு தாங்கல, அவரு கீழே விழுந்து அங்கேயே இறந்து போயிடுறாரு. இமாதிரியாஸ் மூக்கில் துணியெல்லாம் கட்டிட்டு வந்து காப்பாற்ற பார்க்குறான். ஆனால் அவர் ஆல்ரெடி இறந்துட்டாரு. அப்போ இமாதோட பெரிய பங்கு இருக்காரு, அவரை காப்பாற்றிட்டு அந்த ட்ரெயினோட பைலட் ரூம்குள்ள போய் 2 பேர் உட்காந்துடுறாங்க. அதே சமயத்தில் ஊர் பூரா எல்லாம் செதறி ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இமாதோட அம்மா வீட்லேயே அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே விஜயோட பொண்ணு கல்யாணம் கூட நடந்துகிட்டு இருக்கு. எல்லாருமே பயந்து ஓடிடுறாங்க. அவர் ரொம்பவே ஃபீல் பண்றா. ஏன்னா ஒரு கல்யாண பொண்ணு இந்த மாதிரி சூழ்நிலையில் மாட்டிட்டு என்ன பண்ணுவா. அவங்க அம்மாவும் இல்லை, அழுதுட்டு அப்படி நின்று இருக்கா. அங்கே ஸ்டேஷன் மாஸ்டரோட ஃபேமிலி கூட இருக்காங்க. அவங்க பழைய ஸ்கூட்டர் எடுத்து இந்த ஊர் விட்டு கிளம்பிடலாம், இங்கே ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இப்போதான் ஸ்டேஷன் மாஸ்டருக்கு அங்கே என்ன நடக்குன்னு தெரியுது. அவரும் அந்த திருடனு வெளியே வந்து பார்க்குறாங்க. அங்கே ஒரே கலவரமாக இருக்கு, எல்லாம் தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க, கீழே விழுந்து இறந்து போயிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாத்துக்கும் முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அந்த கேஸ் எல்லா பக்கமும் இருக்கிறனால அவங்களால ஒன்றுமே பண்ண முடியல. எல்லாருமே வெயிட்டிங் ஹால்குள்ள போய் இருந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அதுக்குள்ளே போக வைக்கிறாங்க. இவங்களும் அதுக்குள்ளே போகிறாங்க. இப்போ அந்த கார்பெட் ஃபேக்ட்ரி காமிக்கிறாங்க. அந்த வெள்ளக்காரன் இன்னொருத்தனும் சேஃப்டி மாஸ்க், சேஃப்டி ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு நின்று இருக்காங்க. அப்போ இங்கே நிறைய பேர் செத்துருக்க வேண்டியது, நல்ல வேலை அப்படி நடக்கல. இது காரணம் கமருதீன் தான். ஏன்னா அவர் முதல்ல ஒர்க்கர்ஸை வார்ன் பண்ணி விண்டு வரதோட ஆப்போசிட் டைரக்ஷன் எல்லாத்தையும் போக சொல்லிட்டு 3rd டேங்கை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு அவரு செத்து போயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ கொஞ்சம் ஒர்க்கர்ஸ் எல்லாம் அங்கே சேஃபாக தான் இருக்காங்க. ஏன்னா அந்த பில்டிங்குள்ள அந்த கேஸ் வரல. அப்போ அந்த வெள்ளக்காரன் வந்து சொல்றான், நீங்களாம் இங்கே இருக்கிறனால நீங்க தான் அந்த கம்பெனிக்கு நேர்மையா இருக்கீங்க. இவ்வளோ பெரிய கேஸ் லீக் இங்கே நடந்தது காரணமே இங்கே வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு சில பேர்த்தோட அஜாக்கிரதனால தான். கேட்டெல்லாம் நல்லா இழுத்து மூடுங்க, இங்கே உள்ள வர அந்த யூஎஸ்லேருந்து வக்கீல் மட்டும்தான் வரணும், இங்கே இருக்கிற போலீஸ், மக்கள், மீடியா யாருமே உள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அப்போ கூட இருக்கிறவர் சொல்றாரு, இந்த ஊரில் நிறைய பாதிப்புகள் ஏற்படுது, போலீஸ் ஆல்ரெடி நம்ம கான்டாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம எதுவுமே சொல்லாம இருந்து என்ன பண்றதுன்னு கேட்கும்போது, யூஎஸ்லேருந்து நம்மளுக்கு ஆர்டர் வராமல் இங்கே யார்கிட்ட எதுவும் வாய் தரக்கூடாது, எல்லாம் அப்படியே அமைதியாக இருங்கன்னு சொல்றாரு. அதே சமயத்தில் போபால் ஜங்ஷன்ல மூச்சு விட முடியாமல் கஷ்டப்பட்டு இருமிட்டு இருக்காங்க. அப்போ உங்க லேடி மூச்சு விட முடியலன்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலி கத்துறாங்க. அப்போ அங்கிருந்த ஒரு டாக்டர் வந்து சிபிஆர் கொடுக்குறாரு, மேனுவல் ஆக்சிஜன் கொடுக்க ட்ரை பண்றாரு. பட் அவரு கீழே விழுந்து இறந்து போயிடுறாரு. 2 பேருமே நரத்தில் இறந்து போயிடுறாங்க. அப்போ விஜயாவும் அவங்க பொண்ணை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. பட் ஸ்டேஷன் மாஸ்டர் கன்வின்ஸ் பண்ணி உட்கார வைக்கிறாங்க. ஆனால் அவங்களும் கொஞ்ச நேரத்தில் இறந்து போயிடுறாங்க. இப்போ கொஞ்ச நேரத்தில் 3 பேர் அடுத்தடுத்து இறந்து
இறந்து போயிடுறாங்க. இதை பார்த்து அங்கே ஸ்டேஷன் மாஸ்டர் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. அங்கே எல்லாருமே ரொம்ப பயந்து போயிருக்காங்க. அங்கெல்லாம் ரொம்ப குழப்பத்தில் இருக்காங்க. அப்போ இரிட்டேட்டிங் கேரக்டர் வந்து இங்கே போலீஸ்க்கு வேறு யாருக்கோ கால் பண்ணுங்க அப்படின்னு ஸ்டேஷன் மாஸ்டர் சொல்கிறான். பட் இங்கே கம்யூனிகேஷன் லைனில் ஒர்க் பண்ணல அப்படின்னு அவர் எவ்வளோ சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணுறாரு. பட் அங்கே யாரும் அடங்குற மாதிரி தெரியல. அப்போ கரெக்டாக ட்ரெயினோட இன்ஜின் மட்டும் வருது. அதில் இம்மாதிரியாஸ் இருக்கான். அவன் கை காமிக்கிறான். அப்போ ஸ்டேஷன் மாஸ்டர் நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. பட் உடனே இந்த இரிட்டேட்டிங் கேரக்டர் வந்து நீங்கள் மட்டும் தப்பிக்க பார்க்குறீங்க, நீங்கள் இங்கே இருங்க, இவ்வளோ நேரம் எங்களுக்கு பாடம் எடுத்தீங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எகிர்றாங்க. அவங்க திருடன் ஜங்ஷன் மாஸ்டரும் எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட் யாருமே அங்கே அடங்கல. அங்கிருந்து ஒருத்தன் கதவை திறந்து வெளியே ஓடி போகிறான். ஆனால் வெளியே ஓடி போன 2 செகண்டே அவன் மூச்சு தண்ணி அங்கேயே கீழே விழுந்து செத்துறான். இதை பார்த்து பேக் அடிச்சு எல்லாம் அமைதியாக கோர்றாங்க. அப்போ திருடன் அங்கேருந்து வெளியே போகிறேன்னு சொல்கிற ஒருத்தங்கிட்ட இப்போ வெளியே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவன் அமைதியாக போய் உட்காந்துறான். அப்போ இம்மாதிரியாஸ் மூக்கில் துணி கட்ட சொல்லி சிக்னல் காமிக்கிறான். அதேபடி ஸ்டேஷன் மாஸ்டர் மூஞ்சில் துணி கட்டிட்டு போகிறாரு. அப்போ இம்மாதிரியாஸும் ஸ்டேஷன் மாஸ்டர் அவங்க பெரியப்பா போய் கூப்பிட்டு வராங்க. அப்போ உள்ள வந்து இம்மாதிரியாஸ் தான் எல்லாத்தையும் உண்மையை சொல்கிறான். முதல்ல கண்ணையும் நுரையீரலையும் பாதிக்கும், அதுக்கப்புறம் உயிரோ போயிடும் அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு மருந்தே கிடையாதுன்னு சொல்லும்போது அங்கிருந்து எல்லாருமே ரொம்ப பயப்படுறாங்க. அப்புறம் துணி ஈரமாக்கி மூக்கில் கட்டிக்கிட்டா இதுலேருந்து தப்பிச்சுக்கலாம், நாளைக்கு வரைக்கும் இதை பண்ணாதான் நம்ம உயிரை பொழைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறோம். அதேபடி எல்லாருமே துணி ஈரமாக்கி மூக்கில் கட்டிக்கிறாங்க. இப்போ ஸ்டேஷன் மாஸ்டர் இம்மாதிரியாஸ் பேசிட்டு இருக்காரு. அடுத்து இங்கே கோரக்பூர் எக்ஸ்பிரஸ் வரப்போகுது. அது இங்கே வந்துச்சுன்னா பல பேர் செத்து போயிடுவாங்க, அதனால அந்த ட்ரெயின் இங்கே வரது தடுக்கணும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ தான் இம்மாதிரிக்கு ஞாபகம் வருது அவன் ஃபேமிலி அந்த ட்ரெயினை தான் வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு. அப்போ இந்த ட்ரெயின் எப்படியாச்சும் நிறுத்தணும், எப்படி நிறுத்தணும்னு கேட்கும்போது நம்மகிட்ட கம்யூனிகேஷன் இல்லை, ஆனால் ரிப்பேருக்கு அதை சரி பண்ணியிருப்பாங்க, நீ அந்த இடத்துக்கு போய் செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இம்மாதும் சரி நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். அப்புறம் விதிஷியான ஒரு ஜங்ஷனை காமிக்கிறாங்க. இது 75 கிலோமீட்டர் நார்த் ஆஃப் போபால் இருக்கு. அங்கே தான் இப்போ கோரக்பூர் எக்ஸ்பிரஸ் இருக்கு. அங்கே ஒரு கும்பல் வண்டிக்குள்ள ஏறுறாங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி கொண்டவங்கள பழி தீர்க்கறதுக்காக ஏறி இருக்காங்க. எந்த சிங்குகளை பார்த்தாலும் தலையை சீவிருங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ஏறுறாங்க. இதை பார்த்து அங்கிருந்து லேடியும் அந்த பொண்ணு ரொம்ப பயப்படுறாங்க. அவங்களும் எல்லாத்தையும் எழுப்பிட்டு இருக்காங்க. அவன் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு பேக் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு சின்ன டர்பன் மாதிரி தலப்பாக இருந்தாலும் அவனை பிடிச்சி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவங்க டிடிஆர் தேடிட்டு இருக்காங்க. ஏன்னா அவர்கிட்ட இங்கே யாரார் இருக்காங்கன்னு சொல்லி லிஸ்ட் இருக்கும். அதில் நேம பார்த்தாலே தெரிஞ்சாலும் யார் சிங்குன்னு. அப்போ டிடிஆர் பாத்ரூம்குள்ள இருந்து அந்த லிஸ்ட் எல்லாம் கிழிச்சு போட்டுருக்காரு. அப்போ கதவை உடச்சு அந்த லிஸ்ட்டை பிடிங்கிடுறாங்க. அந்த லிஸ்ட்டை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சாங்க இந்த சீட் நம்பரில் இவங்க சிங்க் இருக்காங்கன்னு. அப்போ அங்கே வந்து பார்க்கும்போது அங்கே யாரும் இல்லை. ஏன்னா அங்கே இருக்கிற கார்டு வந்து அவங்க 2 பேரையும் கூப்பிட்டு கடைசி கம்பார்ட்மெண்ட்டில் போய் இருந்துடுறாங்க. அப்புறம் அவர்கிட்ட இருக்கிற கன் எடுத்து கையில் வச்சுட்டு அவங்க 2 பேரும் பயப்படாதீங்க, சேஃபாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கதவுக்கிட்டே நின்று இருக்காரு. ஆனால் அவங்களை தேடி அந்த கும்பல் அந்த கதவுக்கு பின்னாடி தான் இருக்காங்க. கதவை உடைக்க ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் உடைக்க முடியல. இப்போ இட்டார்சி ஜங்ஷனை காமிக்கிறாங்க. அங்கே ஒரு ஆள் குள்ளாலாம் போட்டு என் பெட்டையை காணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க வராரு. அவர் ஆல்ரெடி 2-3 டைம் வந்துட்டாரு. ஆனால் அங்கே இருக்கிற யாருமே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணல. அவர் அங்கிருந்து வெளியே துரத்திடுறாங்க. அப்போ அங்கே வேலை பார்க்குற ஒரு ஆள் ஸ்டேஷன் மாஸ்டர்கிட்ட இன்னும் போபால் ஜங்ஷன் கான்டாக்டுக்கே வரல, என்ன பண்ணுறதுன்னு கேட்கும்போது ஆட இவன் ஒருத்தன் அடம்பிடிக்கிறியே நீ கொஞ்சம் சும்மா இருறா, அதெல்லாம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பவும் அதை கேஷுவலாகவே எடுத்துக்கிறாரு. இப்போ போபால் ஜங்ஷன் காமிக்கிறாங்க. எல்லாம் லைனில் நின்று துணியை தண்ணியில் முக்கி மூஞ்சில் கட்டிட்டு இருக்காங்க, மூஞ்சி கழுவிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க சின்ன கலவரமாக வருது. ஏன்னா எல்லாருமே தண்ணி கிடச்சிக்கிறாங்க, லைனில் நிற்கல. அப்போ அங்கே இருக்கிற பானை கீழே போட்டு உடச்சு போடுறானுங்க. யாருக்குமே தண்ணி இல்லாமல் போச்சு. மனுஷன் உயிருக்கு போராடும் போது எப்படியெல்லாம் சுயநலமாக மாறுறான் அப்படிங்கிறது இங்கே காமிக்கிறாங்க. அதே சமயத்தில் பொதுநலமாகவும் எல்லாருமே ஹெல்ப் பண்ணணும் நிறைய பேர் நினைக்கிறாங்க, அதையும் காமிச்சிருக்காங்க. அப்புறம் ஸ்டேஷன் மாஸ்டர் கொடுக்கணும்னு போய் பக்கத்து ரூம்லேருந்து இன்னொரு பானை தண்ணியை கொண்டு வந்து வைக்கிறாரு. அப்புறம் இவங்க கோரக்பூர் எக்ஸ்பிரஸ் இங்கே வர விடாமல் தடுக்கிறதுக்கான வேலையை பார்த்துட்டு இருக்காங்கன்னு அங்கே இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருது. இதனால் அங்கே இருக்கிறவங்க ரொம்ப கோவப்படுறாங்க. ஏன்னா அந்த ட்ரெயின் வந்தால் தான் நம்ம இங்கேருந்து தப்பிக்க முடியும், நீங்கள் நிறுத்திட்டா நம்ம எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சண்டைக்கு வராங்க. இப்போ ஸ்டேஷன் மாஸ்டர் அவங்களும் இங்கே வந்து அவங்களும் செத்துருவாங்க. இப்போ இந்த விஷயத்தை பக்கத்து ஸ்டேஷனுக்கு சொன்னால் தான் அவங்க ரிலீஃப் ட்ரெயின் அனுப்புவாங்க, அப்போ தான் நம்ம இங்கேருந்து தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ எல்லாருமே அதை கேட்காம ரொம்பவே கத்தி சண்டை போட்டுருக்காங்க. அப்போ அங்கே இருக்கிற திருட போலீஸ் கிட்டபிள் தான் இருக்கான், கன் எடுத்து காமிக்கிறான். எல்லாருமே அமைதியாக கொண்டுறாங்க. அப்போ கூட ஸ்டேஷன் மாஸ்டர் ரொம்ப பொறுமையாக இல்லை கன்னெல்லாம் காமிக்கூடாது, கண்ணை கீழே இருக்குங்க, எல்லாரும் அமைதியாக வருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு தன்மையாகவே தான் நடந்துக்கிறாரு. அப்போ கரெக்டாக அங்கே இம்மாதிரியாஸ் வர்றான். அப்போ ஸ்டேஷன் மாஸ்டரும் போய் பேசுறாரு. ஆனால் ரிப்பேருக்கு அங்கே யாருமே இல்லை, கம்யூனிகேஷனும் சரியாகலை அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அவங்க 2 பேத்துக்கும் ஏதோ டவுட் வருது. ஏன்னா ப்ரோட்டோகால் படி பிளாக் லைனை தான் ஃபஸ்ட்டு சரி பண்ணுவாங்க. சிம்பிளாக சொல்லணும்னா டெலிஃபோன் கம்யூனிகேஷன் இல்லாமல் பிளாக் லைன் தனியாக ரயில்வேஸில் ஒன்று இருக்குது. அந்த டைமில் அவங்க அதை தான் கம்யூனிகேஷனுக்கு முதல்ல யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ எப்படி பிளாக் லைனை சரி பண்ணால் நம்ம பக்கத்து ஜங்ஷன் கூட கம்யூனிகேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷன் மாஸ்டரும் அந்த பிளாக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிட்ட போய் கால் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா பிளாக் இன்ஸ்ட்ருமெண்ட் உடஞ்சு கிடக்குது. ஆனால் அவர் எப்படியோ அதை சரி பண்ணி லைட்டாக கால் பண்ண ட்ரை பண்ணுறாரு. அதே சமயத்தில் இட்டாச்சி ஜங்ஷனில் ஒருத்தர் போபால் கம்யூனிகேஷன் இன்னும் வரலன்னு சொல்லி புலம்பிட்டு இருந்தான். அவன் சுகிசிவன்யா ஜங்ஷனுக்கு கால் பண்ணுறான். அந்த ஜங்ஷன் பார்த்தீங்கன்னா போபால்லேருந்து 13 கிலோமீட்டர் பக்கத்தில் தான் இருக்குது. அப்போ போபால் ஜங்ஷனில் ஏதாவது தகவல் கிடைச்சான்னு கேட்கும்போது இல்லை எதுவுமே இன்னும் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறான். அப்போ கரெக்டாக ஸ்டேஷன் மாஸ்டர் அந்த பிளாக் இன்ஸ்ட்ருமெண்ட்லேருந்து கால் அடிக்கிறான். அப்போ டிங்னு சவுண்டு வருது. அவரும் எடுத்து பேசுறாரு. ஆனால் 2 பேர் பேசுறது யாருக்குமே கேட்கல, அமைதியாகவே இருக்கு. அப்போ இட்டாச்சி ஜங்ஷனில் இருக்கிறவனு புரிஞ்சுக்கிறான். போபால்லேருந்து கால் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, பட் அங்கே ஏதோ ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு. அப்போ மறுபடியும் போய் இட்டாச்சி ஸ்டேஷன் மாஸ்டர் கிட்ட போபால் இன்னும் ரீச் பண்ண முடியல, அங்கே ஏதோ ப்ராப்ளம் சொல்லும்போது ஐயா அவன் மறுபடியும் இதேவே பிடிச்சிட்டு இருக்கான், நீங்கள் வேற யாராச்சும் ஆளை போடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கடுப்பாகிறான். அப்போ பெட்டிக்கானு சொல்லிட்டு ஒருத்தர் நிறைய டைம் வந்து துரத்தி விட்டார் பார்த்தீங்களா, அவர் அங்கே மறுபடியும் வராரு. இவனே யார் முதல்ல உள்ள விட்டது, ஆர்பிஎஃப் கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு
ஸ்டேஷன் மாஸ்டர் கடுப்பாகும் போது கரெக்டாக அவர் குல்லாவை கழட்டுறாரு, ஐடி கார்டு எடுத்து காமிக்கிறாரு. பார்த்தா அவரு தான் ரத்தி பாண்டே, GM ஸ்பெஷல். அவர் மஃப்டியில் வந்திருக்காரு. இங்கே எல்லாருமே ஷாக், எஸ்பெஷலி அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் ரொம்பவே டர்ராகி நிற்கிறாரு. இந்த ரத்தி பாண்டேங்கிறவள தான் மாதம் எடுத்து பண்ணியிருக்காரு. அவர் இப்போ தான் என்ட்ரி கொடுக்குறாரு. அப்போ கரெக்டாக அவர் போபாலில் என்ன பிரச்சனை கேட்கும்போது அவங்களை காண்டாக்ட் பண்ண முடியலன்னு சொல்றாரு. அப்போ அவர் போபாலில் ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி என்ன பிரச்சனை கேட்குறாரு. அப்போ தான் அவருக்கு விஷயம் தெரியுது. அவருக்கே பெரிய ஷாக். அப்போ அவர் இந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்கிறாரு. அங்கே இருக்கிற எல்லாருமே ஷாக்காக இருக்காங்க. அடுத்த ஜங்ஷனுக்கு எந்த ட்ரெயின் போகுன்னு கேட்கும்போது கோரக்பூர் எக்ஸ்பிரஸ் தான் போகுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு பக்கத்தில் என்ன ஸ்டேஷன் இருக்குன்னு கேட்கும்போது சுகிசிவன்யா ஸ்டேஷன் தான் இருக்குது, அதுக்கு உடனே கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ரத்தி பாண்டே சுகிசிவன்யா ஸ்டேஷன் மாஸ்டர்கிட்ட பேசுகிறாரு. கோரக்பூர் எக்ஸ்பிரஸ் அங்கேருந்து தாண்ட விடக்கூடாது, எப்படியாவது அதை நிறுத்துங்கன்னு சொல்லும்போது ஆல்ரெடி ட்ரெயின் மெதுவாக கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு. அப்போ உடனே சிக்னல் ரெட்டில் மாற்றுறாங்க, ரெட் கொடி ஆட்டுறாங்க. ஆனால் அந்த ட்ரெயின் ஆல்ரெடி மூவ் ஆயிருச்சு. ஆனால் எல்லா ட்ரெயின்லையும் கார்டு கம்பார்ட்மெண்ட் லாஸ்ட்டில் இருக்கும். அவரும் அந்த கொடி ஆட்டிகிட்டே போவார். அவரும் சிக்னல் பார்த்துட்டு தான் போவார். இந்த டைம் தான் கார்டு அவங்க ரெண்டு பேத்தையும் காப்பாற்றுறதுக்காக கதவு சாத்திட்டு உள்ளே இருக்காரு. வெளியில் சிக்னல் காமிச்சது அவருக்கு சுத்தமாக தெரியல. இவங்க எவ்வளவு முயற்சி பண்ணியும் அந்த ஸ்டேஷன் நிறுத்தவே முடியல. அந்த ஸ்டேஷன் தாண்டி போயிருது. அங்கே ரத்தி பாண்டேவும் சரி எல்லாருமே சரி ரொம்பவே ஷாக்ல இருக்காங்க. நிலைமை கைமீறி போயிருச்சு, நீ என்ன பண்றது அப்படின்னு சொல்லி தெரியல. இப்போ எல்லா கேரக்டர்ஸ் காமிக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்குன்னு தெரியல. இதோட இந்த எபிசோட் முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதான் எங்களுக்கு பெரிய சப்போர்ட்டா இருக்கும். And this is film will take care. Bye.